Hello guys, welcome back to Rusha Bala's Learning Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாகவே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய டவுட்டு அட் த சேம் டைம் இன்னைக்கு நிறைய என்கொயரிஸ் என்ன அப்படின்னா மார்னிங் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன்ப்பா. அது என்ன வீடியோ அப்படின்னா EEE ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து 400 சிலபஸ்க்கு எலிஜிபிள் 514க்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். இன்னொரு அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அதர் அகாடமியோ இல்லை என்னையோ அப்ரோச் பண்ணுறதெல்லாம் விட டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கணும் உங்கள்கிட்டே சொல்லியிருக்கிறேன். ஸோ நானுமே அந்த வேலை தான் அப்ரோச் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் EEEயும் ஈக்குவலண்ட்டாக இருந்தது அப்படின்னா அப்போ நாங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து அந்த போஸ்ட்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி 514 சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். மேம் அதையே மேம் இப்போ இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நான் அந்த வீடியோ கொடுத்துட்டேன். ஓகேவா, அது யாருக்கு அப்படின்னா தம்ப்நெயில்லையே EEE ஆஸ்பிரண்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ யார் அதை பாப்பா, EEE ஆஸ்பிரண்ட்ஸ் தானே பார்ப்பாங்க அப்படின்னு விட்டுட்டேன். பட் அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அப்போ நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி மெயில் பண்ணியிருந்தேன்ப்பா, எனக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிஓ ஆர்டரில் அது இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை கிளைம் பண்ணலாம். அதாவது போஸ்டிங்னு வரப்போ இந்த ஜிஓ ஆர்டரை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு டெஃபினட்டாக நீங்கள் கோ ஃபார்வர்ட் ஆகலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். இது எப்போ அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் அந்த ஜிஓ ஆர்டரை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா அம்மா, நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிற விஷயம் அதுதான். ஸோ நீங்கள் மற்ற சைடெல்லாம் கேட்டு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறத விட்டுட்டு, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணால் பிக் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நான் மெயில் பண்ணதுக்கு எனக்கு நெக்ஸ்ட் டேவே ரிப்ளை வந்தது. ஓகேங்களா, ஸோ அதனால் எந்த வித டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள், ஆனால் ரெக்வஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா, சரி மேம் கொடுத்துட்டீங்க EEE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து EEEக்கு ஈக்குவலண்ட் தாமா. ஸோ அதனால் கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா ஜிஓ ஆர்டர் காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னது போஸ்டிங் வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு அதாவது கிட்டத்தட்ட என்னோட ஸ்டூடெண்ட் தான், என்னோட கோர்ஸில் படிக்கிற இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு நிறைய மெயில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்லாங் முதற்கொண்டு மாறாமல் ஒவ்வொருத்தவங்க யார் யாரோ பட் அவங்க எல்லாருமே கேட்ட ஒரே டவுட் என்னென்னா மேம் அப்போ இசிஇக்கு EEE ஈக்குவலண்ட்டாக வருமா. அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு EEE ஈக்குவலண்ட்டுமா ஜிஓ ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்போ டெஃபினட்டாக நீங்கள் 514க்கு எழுதலான்னு. இப்போ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா மேம் அப்போ நம்மளோட பிடபிள்யூடிக்கு 514க்கு EEE எழுதுகிறாங்கல்ல, அப்போ அவங்களோட 400 சிலபஸ்க்கு நாங்கள் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அத்தனை பேருமே இதே ஸ்லாங்லேயே கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, என்னடா நம்ம இதை யோசிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு. அப்படி நான் யோசிச்சிருந்தேன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் நானே சொல்லியிருப்பேன் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இசி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்காதீங்க அப்படின்னு அதுக்கான கிளாரிட்டியை நான் அப்போவே கொடுத்துருப்பேன். பட் நான் அந்தளவுக்கு யோசிக்கல. பட் அப்புறம் எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா எல்லாருமே இதே டவுட்டை கேட்குறீங்க, அந்த ஸ்லாங் முதற்கொண்டு மாறாமல் மேம் அப்போ அவங்களுக்கு நாங்கள் எழுதலாமா அப்படின்னு கேட்டது எனக்கு உண்மையாகவே வந்து பரவாயில்ல பசங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இல்லைம்மா நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கன்னு. இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு பாலிமர் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அதை எடுத்து ஷேர் பண்ணி அடுத்த டவுட் என்னென்னா மேம் இந்த மாதிரி இபிக்கு நிறைய வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க, ஸோ நம்ம ஈஸியை எழுத முடியுமா. இந்த டவுட்டானது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது பார்த்தீங்களா, எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததோடையே பேரலாக இந்த நியூ கவர்மெண்ட் வந்தப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் இருக்குது கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா என்ன டவுட்டுனா மேம் இவிக்கு ஈஸி எழுதலாமா அப்படிங்கிற டவுட்டு. ஓகேவா, பட் இன்றைக்கும் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா 15,000 ப்ளஸ் கிட்ட வேகன்சி இருக்குது. நான் சொல்கிறது ஓவரால் வேகன்சி. ஆனால் நம்ம இபியில் எலக்ட்ரிக்கலுக்கு ஏஇ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 900 ப்ளஸ் வேகன்சி கிட்ட இருக்குது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் அதை ஷேர் பண்ணி மேம் அப்போ இது நம்ம எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது இது ரெண்டாவது டவுட்டு. மூணாவது டவுட் என்ன அப்படின்னா
மேம் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டு எப்போ வரும், இதை எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க? இப்போ சொல்லிட்டாங்கல்ல, இத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சின்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ ஆட் பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி தான் டேட்டே முடிஞ்சிருச்சு. டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இன்னையோட முடியுது. அப்போ ஆடனம் கொடுத்து இதில் ஆட் பண்ணுவாங்களா, இல்லை நியூ நோட்டிஃபிகேஷனில் அப்ரோச் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ இந்த 3 டவுட் ஆனது எனக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அடுத்தடுத்து கேட்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளே கிளாரிட்டி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன கேட்டிருந்தீங்க, மேம் எப்படி நம்ம சிலபஸை வந்து ட்ரிபிள் எழுதுறாங்களோ அப்போ அவங்களோட 400 சிலபஸ் நம்ம எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப நல்ல விஷயம், கரெக்டாக யோசிக்கிறீங்க. ஆனால் நமக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஓகேவா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜிஓ ஆர்டர்னு ஒன்று இருக்குப்பா, கவர்மெண்ட் ஆர்டர். ஓகேங்களா, அதில் ஃபெமிலியர் டிபார்ட்மெண்ட்னா ஓகே ஃபைன், எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கு, ஸோ அதுக்கு அண்டரில் வேகன்சி ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, அதை தாண்டி அதர் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலண்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இஎன்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு இதே மாதிரி நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன்ப்பா. ஆனால் உங்களுக்கு ஜிஓ ஆர்டர் காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால் இஎன்ஐ டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கும் அதை தான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. அடுத்த வீடியோ இஎன்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ அப்போ ஜிஓ ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இசிக்கு ஈக்குவலண்ட் ட்ரிபிள் கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மைண்ட் செட் எல்லாரோடதும் என்னென்னா இசி ட்ரிபிள் ஒன்று தானே எலக்ட்ரிக்கலுக்கு அண்டரில் அப்படின்னாலும் எலக்ட்ரிக்கலுக்கு அண்டரில் இது வராது. நல்லா புரிஞ்சுக்கோ, இசிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீமுக்கு அண்டரில் வரும், ட்ரிபிள்ங்கிறது எலக்ட்ரிக்கலுக்கு அண்டரில் வரும். ஓகேங்களா, நம்ம படிச்சிருக்கோமே தவிர நம்ம எதுக்கு அண்டரில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எதுக்கு அண்டரில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கலுக்கு அண்டரில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தானே நம்ம அந்த ட்ரிபிள் பேப்பர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ட்ரிபிள் பேப்பர்ஸ்லாம் படிக்கிறோம். அப்போ அடுத்தது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, மேம் அப்போ ஏன் நம்ம இபிக்கு எழுதக்கூடாதுன்னு கேட்குறீங்க. இதுவும் கரெக்டான கொஷின் தான். ஃபஸ்ட்டு ஈக்குவலன் கிடையாது, இசிக்கு ட்ரிபிள் ஈக்குவலன் கிடையாது. ட்ரிபிள் ஈக்கான ஈக்குவலன் ஒன்லி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான். ஓகேங்களா, அதை டபுள் இன்னு சொல்லுவாங்க, இதை ட்ரிபிள் அப்படிம்பாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க ட்ரிபிள் ஈக்கு எழுதிக்கலாம். ஓகேவா, ஆனால் இசிஇ எந்த இடத்துலையுமே ஈக்குவலண்ட்டுங்கிற பேரில் அவங்களோட வேக்கன்சியை நம்ம ஆக்குபை பண்ண முடியாது. ஓகேவா, அதனால் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையே நான் எனக்கு சொன்னல மெயில் வந்திருந்ததுன்னு, அங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜிஓ ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதிலே அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜிஓ ஆர்டர் வேணும் அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் திஸ் வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை போட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலையுமே இசிஇ ட்ரிபிள்இக்கு ஈக்குவலண்ட்னு கொடுக்க மாட்டாங்க, அது ஷுவராக எனக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இபிக்கு வந்து எழுதலாமான்னு கேட்குறீங்க. இது யார் கேட்குறா அப்படின்னா, இப்போ ஃபீல்டுக்கு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க எப்படின்னா, அங்கே இபியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது ஃபேக்ட் புரியாமல் இபிக்கு நிறைய வேகன்சி வருதுப்பா, ஸோ அதனால் சும்மா இல்லாமல் படிங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னன்னா, நிறைய வேகன்சி வருதா, அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது 2024 வரைக்குமே நம்ம எழுதணும். அதாவது எப்படின்னா, இபிக்குன்னு வேகன்சி கொடுக்குறாங்கன்னா 30% வந்து இசிக்குன்னு அலாட் பண்ணிடுவாங்க, பிரிச்சிருவாங்க. 30% ஆஃப் வேகன்சி வந்து அலாட் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிறத ட்ரிபிள் ஆஸ்பிரன்ஸ் வச்சு ஃபில் பண்ணுவாங்க, கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இசிக்குன்னு தனி சிலபஸ், ட்ரிபிள் ஈக்குன்னு தனி சிலபஸ். ஓகேவா, அதில் நான் அந்த இசி சிலபஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி நம்ம சிலபஸ் மட்டும்தான்ப்பா இருக்கும், இந்த ட்ரிபிள் இ பேப்பர்லாம் இருக்காது. அப்போ இபியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீம் ரிலவெண்ட்டாக அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படுதோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக இசி பர்சன்ஸை வந்து 30% எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகேவா, அப்போ அதில் உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகுனா, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், அதெல்லாம் நம்ம இப்போ படிக்க மாட்டோம். ஓகேவா, டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங், இதெல்லாம் நம்ம ஃபைனல் இயரில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா, இசி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ டிப்பு பேப்பர் இருக்கும், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பேப்பர் இருக்கும். அதர் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டனா. ஸோ இசியில் படித்த அத்தனை பேப்பர்ஸுமே படித்து கிளியர் பண்ணி உள்ளே போயிருக்காங்க. ஆனால் 2024க்கு அப்புறம் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இசி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சிலபஸை எடுத்துட்டாங்க. ஓகேவா, சிலபஸை எடுத்துட்டு தான் எப்படி கொண்டு வந்துட்டாங்க டிஎன்பிஎஸ்சி, பிடபிள்யூடிக்கு நீங்கள் உங்களுக்கான சிலபஸ் 514, ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைப்பா. இவங்க இபிக்கு எழுதுறதும் நம்ம பிடபிள்யூடிக்கு எழுதுறதும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேவா, லாஸ்ட் வீடியோவில் கூட அதை தான் சொன்னேன், வெறும் 10% தான் 514ல் அதிகமாக இருக்கும். ஓகேவா, சேம் சிலபஸ் சேம். இது என்ன வேரியேஷன்னா, இங்கே 2020 ஈக்குவலாக 514ல் கொஷின் கேட்பாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா, அந்த யூனிட் வைஸான கொஷின்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா,
அதே மாதிரி யூனிட் 10ல் ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி தான் 400 சிலபஸில் இருக்கும். பட் 514ல் வந்து அடிஷ்னலாக யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி அடிஷ்னலாக இருக்கும். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இதில் இருக்காது, இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் 400ல் இருக்காது, 514ல் படிப்போம். ஓகே, இதான் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். அப்போ மறுபடியும் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, மேம் சேம் சிலபஸ் தானே, அப்போ நீங்கள் ஈசிக்கும் அப்போ ஈசிக்கு கொடுத்தா என்ன அப்படின்னா, அதாவது இது டிஎன்பிஎஸ்சி கிடையாதுமா. ஓகேவா, டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஜஸ்ட் மீடியேட்டர் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீடியேட்டர் அவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னா, அவங்க என்ன ரெக்ரூட் பண்ணி கேட்குறாங்களோ, என்ன பர்சன்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட் அவங்கள மட்டும்தான் அவங்களுக்கு இபிக்கு கிளியர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனுப்புவாங்க. ஸோ இவங்க ஜஸ்ட் மீடியேட்டர் தான். ஓகேவா, ஸோ அப்போ மெயின் பர்சன் யார் அப்படின்னா உங்களுக்கு இபி அவங்க சொல்லணும், எனக்கு எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீமில் இவ்வளோ பேர் 10%னாலும் எனக்கு இவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க, ட்ரிபிள்இக்கு இவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணி இவங்க டிஎன்பிஎஸ்சி ஜஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது தான். ஏன் இதை நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே, அதாவது ஆரம்பத்துலேருந்து என் கூட ட்ராவல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறோம். என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ரெக்வஸ்ட் மெயில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அவங்க ரிப்ளை பண்ண விதம் அதுதான். எங்கள் சைடு நாங்கள் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறோமே தவிர ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பேஸ்ட் ஆன் அவங்களோட கவர்மெண்ட் செக்டார் பொறுத்து இருக்குது. ஸோ அங்கே யார் என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இங்கே எக்ஸாம் கிளியர் பண்ணி அனுப்புகிறோம். இந்த விஷயத்த ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நினச்ச மாதிரி லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்துச்சு, 2024 வரைக்கும் இசிக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்து இசிக்குன்னு ஆள் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க இபியில். ஓகேவா, பட் அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, பிடபிள்யூடிக்கு வந்து இசி எழுதிக்கிற மாதிரியும் இங்கே இபிக்கு வந்து 400 சிலபஸ்க்கு ட்ரிபிள் எழுதிக்கிற மாதிரி இது வரைக்கும் இன்னைக்கான கரண்ட் ஸ்டேட்டஸ்னால் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா மேம், அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கவர்மெண்ட், ஓகேவா, வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுனால, இல்லை உங்களுக்கு இபியில் இன்னும் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீம் பர்சன்ஸ் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாலோ, ஓகேங்களா, மேபி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? பட் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, எப்படினாலும் பிடபிள்யூடிக்குன்னு இந்த சிலபஸ் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. அதே மாதிரி இபிக்குன்னு மாற்றினாலும் இதே சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க. ஓகேவா, பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இபி கொடுத்தா நிறைய வேகன்சி வரும். ஸோ அப்போ நம்ம இன்னுமே நல்லா படித்து ஈஸியாக உள்ளே போயிடலாம். சின்ன வர வேகன்சிங்கும் போது, அதுவும் இந்த 15,000 ப்ளஸ்ஸுங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸால் இருக்கவே முடியல. அதாவது அப்படியே ஷேர் பண்ணி, மேம் நம்ம எழுதிட முடியுமா, நமக்கு கொடுத்துருவாங்களா, சான்ஸ் வந்துருமா. ஸோ உங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஆதங்கம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இபிக்கு ட்ரிபிள் இ மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலவரம் இருக்குது. ஓகேவா மேம், அப்போ இது அப்படியே தொடருமா அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா நியூ கவர்மெண்ட் வந்து, அதாவது இல்லை வேறு மாதிரி எப்படி, அதாவது இசி உள்ளே கொண்டு வரலாமா, அது வந்து யாருன்னா திருப்பி, ஆனால் இபி தான் அதை டிசைட் பண்ணணும். ஓகேவா, எங்களுக்கு தேவைப்படுறாங்களா, இப்போ தேவைப்படுற மாதிரி இருக்குங்கும் போது ரெக்ரூட் பண்ணிக்கலாமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு தான் உங்களுக்கு இசியை உள்ளே கொண்டு வருவாங்க. ஓகேவா, அதனால் உங்களுக்கு ஒன்றும் மாறிட போகிறதில்ல, இதே சிலபஸாக தான் நீங்கள் அதில் படிக்க போகிறீங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் வந்தது அப்படின்னா உண்மையாகவே ஒரு பிக்கஸ்ட்டு ஹாப்பியஸ்ட்டு நியூஸ் தான். இல்லைனாலும் நம்ம பிடபிள்யூடிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் தான். ஓகேவா, ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு சிலபஸ் கொடுத்துட்டாங்க, அது எலக்ட்ரிக்கல் சிலபஸ். ஓகே, ஆனால் இப்போ இபி நமக்கு ஈஸிக்குன்னு கொடுத்தாலும் இந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர அந்த ஓல்டு சிலபஸை திருப்பி கொண்டு வருவாங்களாங்கிறதும் எனக்கு தெரியல. ஓகேவா, பெட்டர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு, ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் நியூ கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அவங்க மனசு வச்சாலோ, இல்லை நீங்கள் ரெக்வஸ்ட்டாக, நான் சொல்கிறது வந்து இசி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட்டாக ஏன்னா தெரியும், இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இசிஇ அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதர் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் விட இசினா 2 கிளாஸ் 3 செக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ரென்த் வைஸ் எல்லாமே ஜாஸ்தி தான். ஸோ அதை நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்கும்போது அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கொடுத்தோம், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இசிக்கான வேகன்சி வந்து ப்ராப்பராக வரதில்லை அப்படின்னு. அந்த விதத்தில் இந்த டைம் ஏதோ 2 சிலபஸ்க்குமே வந்திருக்கு, சந்தோஷம்தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இபிக்கு வருமா அப்படின்னு கேட்குறத விட, நம்ம நியூ கவர்மெண்ட்டுக்கு வந்து வெப்சைட் இருக்குல்ல, அங்கே மெயில் ஐடி இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு cmcell@tn.gov.in. ஓகேங்களா, அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் மெயில் பண்ணிங்க, அதுவும் ரெக்வஸ்ட்டாக, என்ன அப்படின்னா இபிக்கு இசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி
மானை பொன்மானை தேனே அப்படிலாம் போட்டு என்ன ரெக்வஸ்ட்டாக நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அப்கமிங் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது செகண்ட் டவுட்டுக்கான கிளாரிட்டி. ஓகேவா? நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் இசிஇங்கிறது நிச்சயப்படவில்லை. ஓகேவா? மேபி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா மேபி நமக்கு அலாட் பண்ணுவாங்க. இது செகண்ட் திங். தேர்ட் திங், அப்படின்னா எப்போ வரும்? இது மூணாவது விஷயம். எப்போ வரும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த இதுக்கான இது முடிஞ்சிருச்சுப்பா. ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் தென் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மேபி ஆடனமில் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத விட நியூ நோட்டிஃபிகேஷனாக கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இபிக்குன்னு தனியாக சிடிஎஸ்சியில் கூட. அதனால தான் உங்களுக்கு இன்னும் எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் டேட் வேறு கேட்குறீங்க. இதில் வேறு மேம் ஆகஸ்ட் 2 மேம்ங்கிறீங்க. ஆகஸ்ட் 2 யார் சொன்னால் என்னங்கிறதே தெரியல. இல்லை ஓல்டு நோட்டிஃபிகேஷனை வச்சு பார்க்குறீங்களாங்கிறதும் எனக்கு தெரியல. இது வரைக்கும் எக்ஸாம் டேட் வரல. ஓகேங்களா? ஸோ மேபி உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு செப்டம்பர் 8 வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று செப்டம்பருக்கு அப்புறம் வரலாம், இல்லை செப்டம்பருக்கு முன்னாடியே வந்துடலாம். ஓகேங்களா? இந்த பிளான் தான் இருக்கும். அப்போது இந்த நியூ ரெக்ரூட்மெண்ட்டையும் அதாவது அதுவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இல்லை இதையும் ஆற போட்டு அதுக்கு அடுத்தடுத்தது அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனாக கூட வரலாம். இல்லை ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இந்த இயர் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் வேகன்சிங்கிறது இருக்குதுப்பா, அதை சொல்லிட்டாங்க. ஸோ நான் EEE ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் நல்லா உட்காந்து லாஸ்ட் டைம் விட்டவங்க கூட நீங்கள் இந்த டைம் நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இசிஇ ஸ்டூடெண்ட்ஸும் சேம் சிலபஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த சிலபஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்தடுத்தது பை சான்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது அப்படின்னா உண்மையிலே லக்கு தான். ஓகேங்களா? அதனால் சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ தூரத்துக்கான இன்ஃபர்மேஷன்ப்பா. இதுக்கப்புறம் மேபி எனக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுது அப்படின்னா அதுவும் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ்ப்பா.